வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மிடில் கிளாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னு பார்க்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 5 MBக்குள்ளே இருக்கணும். ஆதார் கார்டு எத்தனை ஃபேமிலி மெம்பர் அட்டாச் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு வந்து சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து வித்தின் 1 MBக்குள்ளே இருக்கணும். 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் 1 MBக்குள்ளே இருக்கணும். முக்கியமாக வந்து நீங்கள் நேம் ரிமூவல் ப்ரீவியஸ் கார்டில் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கான வீடியோவும் நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் உங்களுக்கு வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ டேபை ஓப்பன் பண்ணி அதில் நம்ம கூகுள் சர்ச்சில் வந்து TNPDS தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான் அதோடய ஃபுல் ஃபார்ம். அதை போட்டு நீங்கள் இப்போ சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கு, அதாவது www.tnpds.gov.in அந்த இதுவை லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டோட இது வந்துடும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வாங்க. இதில் மின்னணு அட்டை சேவைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு அட்டை விண்ணப்பிக்க, அதாவது நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணி உள்ளே போகணும். அடுத்து வந்த உடனே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே போனீங்கன்னா புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் அது ஃபேமிலி ஹெட்டாக போட போகிறது மிஸ்டர் ஆர் மிஸ்டர்ஸ் அதை எதுவோ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலி ஹெட்டோடைய நேமு, அவங்களோட ஃபாதர் நேம், அப்புறம் வந்து அட்ரஸ் ஃபுல்லாக டைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் எல்லாத்தையும் டைப் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே தமிழ்லையும் டைப் பண்ண சொல்லி கேட்கும். அது கட்டாயம்தான். அதை நீங்கள் வந்து தமிழில் ஃபுல் அண்ட் ஃபுல் நேமு, ஹஸ்பண்ட் நேமு, இல்லை ஃபாதர் நேமு, அப்புறம் அட்ரஸ்ஸு எல்லாமே வந்து தமிழில் டைப் பண்ணி இது பண்ணணும். அதுக்கு நீங்கள் கூகுளோடைய ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவர் புகைப்படம், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா 5 MBக்குள்ளே சாஃப்ட் காப்பி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. JPEG அப்புறம் PNG ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணணும். அடுத்ததாக டிஸ்ட்ரிக்கு, தாலுக், வில்லேஜ், பின்கோடு, மொபைல் நம்பர் இது வந்து கம்பல்சரி வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி வந்து ஆப்ஷனல் தான். இங்கே இமெயில் ஐடியும் வந்து ஃபில் பண்ணணுன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர் சேர்க்கை அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம கார்டில் வந்து எத்தனை பேரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோமோ அத்தனை பேரையும் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷனை இது பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவர் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காட்டும். இப்போ நான் பண்ண போகிற சேம் ப்ராசஸ் தான் எல்லாருக்குமே நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. 1 by 1 நீங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கை அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்றா பண்ண போகிறீங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர் மேலா ஃபீமேலா, அப்புறம் திருநங்கை, அந்த 3வது ஆப்ஷனாக இருக்குது. அப்புறம் நேஷ்னாலிட்டி அப்புறம் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உறவு முறை ரிலேஷன்ஷிப்பு, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் குடும்பத் தலைவர்னே நான் கொடுக்குறேன். அந்த குடும்பத் தலைவருக்கு மற்ற ஃபேமிலி மெம்பர் ஆட் பண்ணும்போது டாட்டரா, ஒய்ஃபா, அப்புறம் வந்து சன்னா என்னன்றதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க்கு, அதாவது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, குடும்பத் தலைவர் வந்து என்ன வேலை செய்கிறாரு அப்படின்றது கவர்மெண்ட், ப்ரைவேட், ப்ரொஃபஷனல், பப்ளிக், ஸ்டூடெண்ட்டு இந்த ஆப்ஷனில் நீங்கள் என்னவாக இருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரொஃபஷ்னல்னு கொடுக்க போகிறேன். அதுக்கடுத்து அதில் மாத வருவாய், அதாவது மந்த்லி சேல்ரி எவ்வளோன்னு கேட்கும், அதுவும் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு வாக்காளர் அடையாளர் அட்டை எண், இது கம்பல்சரி இல்லை, உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துக்குங்க. ஆதார் நம்பர் கம்பல்சரி. ஆதார் நம்பர் 3 பாக்ஸ் இருக்குது, அது 3 பாக்ஸ்லையும் கொடுத்துருங்க. அதுக்கு வந்து ஆதார் அட்டையை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அது வந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கீழே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பர்சனாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இதே சேம் ப்ராசஸ் தான். ஒவ்வொரு மெம்பராக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்டு டைப்பு, அதாவது நோ கமாடிட்டி கார்டு, அதாவது பண்டமில்லா அட்டை, ரைஸ் கார்டு, அரிசி அட்டை, சுகர் கார்டு, சர்க்கரை அட்டை, அதர்ஸ். நீங்கள் இதில் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதோடைய அட்ரஸ் ப்ரூஃபையும் நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன அவைலபிள் இருக்கோ அதை கொடுத்துருங்க. அதையும் வந்து அப்லோட் பண்ணணும். அதுவும் வந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எரிவாயு இணைப்பு பற்றிய விவரம் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இது கம்பல்சரி. நீங்கள் என்ன வந்து கேஸு கம்பெனி எண்ணெய் நிறுவனத்தோட கேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து கட்டாயம் அந்த டீட்டெயிலில் நீங்கள் இதில் ஃபில் பண்ணியே ஆகணும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கார்டை ஸ்கேன் பண்ணும்போது கவர்மெண்ட் சைட்டில் வந்துடும். இப்போ நான் வந்து இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன்றதை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கன்சியூமர் ஐடி கேட்கும், நுகர்வோர் என்னன்ட்டு அந்த கன்சியூமர் ஐடி, அப்புறம் வந்து எரிவாயு நிறுவனத்தின் பெயர், அதாவது ஏஜென்சி எடுத்துருப்பாங்களே அந்த ஏஜென்சி நேமு, அப்புறம் எத்தனை சிலிண்டர் நம்ம யூஸ் பண்ணுறனோ அதையும் கொடுத்துடணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்துதல் அப்படின்னு இருக்கும். நான் எல்லா விவரமும் என் அறிவுக்கும் உண்மையானது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பதிவு செய்யணும்னு கொடுத்துட்றோம். கொடுத்த உடனே நம்மளது தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக இது பண்ணிச்சுன்னு குறிப்பு எண் நமக்கு வரும். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. முகப்புக்கு போயிட்டு அதே ஃப்ரண்ட் பேஜ் போயிட்டு சேம் மின்னணு அட்டை சேவைகளில் மின்னணு 2வதாக இருக்க பாருங்கள், அந்த அட்டை விண்ணப்பத்தின் நிலை அறிய அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு அந்த குறிப்பு எண்ணை பேஸ்ட் பண்ணி பதிவு செய் செலக்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலை, அதாவது 4 ஸ்டெப் ப்ராசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 செலக்ட் ஆகும்போது டிக்குன்னு வரும். இதில் பார்த்திங்கன்னா கீழே ஒவ்வொரு ரிமார்க் ஸ்டேட்டஸும் காட்டும். உங்களுடைய அட்டை எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இந்த வீடியோ மூலிமா நம்ம என்ன சேவ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ப்ரௌசிங் சென்டரில் நம்ம போய் எடுக்கும் போது இதுக்கு வந்து ₹200 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் ஈஸியாக உங்கள் மொபைலில் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.